welcome back to my channel. Thank you for stopping here. என்னோட பேர் Angel Epsiba and நீங்க பார்த்துட்டு இருக்குது Angel's Life channel. இந்த channel exclusively for motherhood contents and bonus videos நிறையவே இருக்கு. So நீங்க இந்த channel first time பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம channel subscribe பண்ணுங்க. வளவலன்னு பேசாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் உங்க கூட delivery story of my baby number 2 ஷேர் பண்றேன் and I'm so very happy to share this with you. இந்த வீடியோ முழுக்க டெலிவரி ஸ்டோரி பத்தி மட்டும் தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அண்ட் டெலிவரி சிம்டம்ஸ் ஆல்ரெடி நான் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோ நீங்க பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன், பிளஸ் ஐகார்ட்ஸ்லயும் உங்களுக்காக லிங்க் கொடுத்துறேன். கோ செக் இட் அவுட். என்னோட பேபி நம்பர் ஃபர்ஸ்டோட பிரெக்னன்சி சிம்டம்ஸ், டெலிவரி ஸ்டோரி, ஆஃப்டர் பர்த் ஸ்டோரி எல்லாமே நீங்க பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துறேன். ஸோ 1 by 1 ஈச் மந்த் பை மந்த் நீங்க பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. லாஸ்ட் மந்த் ஸ்கேனுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்த அப்புறமா ரொம்பவே கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல இருந்தேன். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் கொடூரமா இருந்தது. சி செக்ஷனா இருந்தாலுமே அதோட வலிகள் எல்லாமே தாங்க முடியாத ஒரு பெயின் இருந்ததுனால செகண்ட் டெலிவரிக்கும் கொஞ்சம் பயந்தேன். கொஞ்சம் நிறையவே பயந்தேன். ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் அம்மா இருக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு பெயின் வந்து தாங்கக்கூடிய பலம் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செகண்ட் பிரெக்னன்சில எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிற அளவுக்கு கூட எனக்கு சக்தி இல்லை. அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருந்தது. இதெல்லாம் நான் எப்படி கோ த்ரூ பண்ண போறேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கேள்விக்குறிகள் மனசுக்குள்ளேயே போயிட்டு இருக்கு, கன்ஃபியூஷன்ஸ். கண்டிப்பா எல்லா லேடிஸ்மே இந்த ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. லாஸ்ட் ஸ்கேன்ல எனக்கு வந்து டெலிவரி டேட் கொடுத்திருந்தாங்க. இது செப்டம்பர் 16, 2019. இந்த டேட்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. பட் எதுக்காக சேஞ்ச் பண்ணோம்? நம்மளாம் அந்த டேஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டோமே. எந்த டேல பேபி வந்து ஃபுல் டர்மா இருக்கும், சேஃபா இருக்கும் பிறக்கிறதுக்கு டாக்டர் கிளியரா தெரியும்னு சொல்லிட்டு நாங்க அந்த டேட்டை வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அந்த டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி நாள் நான் போய் அட்மிட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாப்பா டெலிவரிக்கே நம்ம பண்ண தப்ப இந்த டெலிவரிக்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த டேட் கொடுத்துருந்தாங்களே டாக்டர் செப்டம்பர் 16, அந்த டேக்கு 1 day பிஃபோரே வந்து நாங்க போய் அட்மிட் ஆயிட்டோம். அட்மிட் ஆகிற டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஈவினிங் டைம் போல தான் போனோம். அந்த டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி நாள் எதுக்கு அட்மிட் பண்ண சொல்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் மைட் பி அந்த ஸ்பெசிபிக் டேட்டுக்கு டாக்டருக்கு தெரியும் அந்த டேட்டுக்கு கண்டிப்பா பிறக்கும்னு சொல்லிட்டு மைட் பி முன்ன பின்ன ஆகலாம். அந்த ஒரு கண்டிஷனுக்காக 1 day பிஃபோர் வந்து அட்மிட் பண்ண சொல்றாங்களோ என்னமோ. பட் எனக்கு அந்த டேட் அந்த 15th அன்னைக்கு நான் போய் அட்மிட் ஆனேன். பட் அதுக்கு என்னமோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் எந்த ட்ரீட்மெண்ட், எந்த ஒரு மெடிசின் எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்கல. நார்மலா வந்து நாங்க நைட் அட்மிட் ஆயிட்டோம். ரூம் செப்பரேட்டா கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ரூம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம் வந்து மாத்திக்கிட்டோம். எல்லாருமே வந்து விசிட் பண்ணாங்க அந்த நைட்டே. பட் நாங்க ரொம்பவே கன்ஃபியூஸ்ட். நானும் என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப கன்ஃபியூஸ். ஏன்னா ஒரு பாய் பேபி வேணும்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் ரொம்ப வந்து ஒரு சோர்வான ஒரு நிலையில இருந்தாங்க. இதுதான் லாஸ்ட் பேபி. நாங்க அப்படிதான் ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பொண்ணு, செகண்ட் வந்து பையனா பிறந்தா இதுதான் லாஸ்ட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவரு கன்ஃபியூஷன்ல இருந்தாரு. பட் இருந்தாலும் ஒருவேளை பொண்ணு பிறந்துச்சுன்னா அடுத்ததாச்சும் ஒரு பையன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவரு கன்ஃபியூஷனா இருந்தாங்க. ஏன்னா வந்து நாங்க இந்த பேபியோட நாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஒருவேளை பொண்ணு பிறந்துச்சுன்னா அப்போ அந்த குவெஸ்டின் மார்க் இருந்தது. நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு வந்து ஓகே, டிசிஷன் ஓகே, பட் ஸ்டில் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல பையன் பிறக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆசை இருந்துட்டே இருந்தது. அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தாங்க. பதட்டம் வந்து அவங்க ஃபேஸ்ல கிளியரா தெரியுது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் வந்து ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு டாக்டர் வந்து ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணாங்க. ஸோ விசிட் பண்ணி ஏஞ்சல் எப்படி இருக்கு அப்படின்னா கேட்டாங்க. அவங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருந்தது. எப்பவுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு வந்து அவங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருந்தது. டாக்டர் கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் கேட்டாங்க, ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி பிளானிங் பண்ணலாமா, இப்ப பண்ணலாமா இல்ல அப்புறம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அது மட்டும் தான் கேட்டாங்க. டாக்டர் வந்து நிறைய அனுபவசாலி போல. ஸோ வந்து நீங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணலாம், அந்த குழந்தை என்ன பிறக்கும்னு சொல்லிட்டு அகைன் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இவங்க ஆல்ரெடி வந்து வீக்கா இருக்கிறாங்க. 2 சிசேரியன் ஆக போகுது. 2 சிசேரியன் ஆக போது இதோட ஓகே இங்க வீக்கா இருக்கிறாங்க. ரொம்ப நீங்க ஃபேமிலி பிளானிங் பண்றது பெட்டர் தான். பட் ஸ்டில் வந்து நாங்க லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிட்ட பிறகு உங்ககிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்போம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி ஃபேமிலி பிளானிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சஜஷன் சொன்னாங்க. ஓகே நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா நான் நல்லா சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா வந்து இதுக்கப்புறமா நம்மளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் இது சாப்பிடாது அது சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வாயை கட்டி வச்சிருவாங்க. ஏன்னா குழந்தைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து நல்லா சாப்பிட்டணும்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து நல்லா நைட்டு வந்து நல்லா பிரியாணி சாப்பிட்டேன்.
ஏன்னா எனக்கு ஃபேவரட் ஃபுட்டே வந்து பிரியாணி தான். ஸோ பிரியாணி சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என் கூடவே வந்து பாப்பாவும் இருந்தா, ஃபர்ஸ்ட் பாப்பா இருந்தா. ஸோ அவளையும் வச்சுட்டு ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க. ஸோ 3 பேரும் வந்து அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணோம். ஸோ அன்னைக்கு வந்து டைம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது 16th அன்னைக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. லைக் வந்து 6:40 அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு வந்து சிசேரியன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து நைட்டு வந்து எதுவுமே அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆல்ரெடி வந்து நான் கேட்டேன், நர்ஸ் கிட்ட கேட்டேன், பிரியாணி சாப்பிடலாமான்னு கேட்டுட்டு தான் நான் சாப்பிட்டேன். பட் அதுக்கப்புறமா வந்து எதுவுமே சாப்பிடாதீங்க, வெறும் வயிற்றா இருக்கணும், தண்ணி கூட குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நைட் ஃபுல்லாகவே வந்து வயிறு காலியாக விடணும். ஏன்னா சி செக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் போல். இன்னைக்கு நைட் ஃபுல்லாக கொஞ்சம் ரஃபாக தான் போச்சு. ஏன்னா வந்து இந்த டைம் கொடுத்த உடனே எனக்கு அந்த ஷார்ப் ஷூட்டிங் பெயின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா நான் சிம்டம்ஸில். ஸோ அந்த சிம்டம் வந்து ரொம்ப விக்ரஸாக வர ஆரம்பிச்சுது. அந்த ஷூட்டிங் பெயின் வந்து நடந்தா வந்தது, உட்கார்ந்தா வந்தது, ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்தது. இன்னைக்கு நைட்டு மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஷூட்டிங் பெயின் வந்தது. ஸோ வந்து இது ரொம்ப அதிகமாக வந்தது, கன்ட்ராக்ஷன்ஸும் அதிகமாக வந்தது. என்னால் அதை தாங்க முடியல. ஸோ மைட் பி ஐ வாஸ் இன்டு லேபர், பட் எனக்கு அது தெரியல எனக்கு. ஏன்னா அந்த டேட் வந்து அவங்க கொடுத்த டேட்டுக்கு ஒரு வேலை மிஸ் ஆகிருந்தா, சி செக்ஷன் பண்ணலைன்னா மைட் பி அந்த டேட்டுக்கு வந்து எனக்கு வந்து டெலிவரி வந்து நிச்சயம். ஏன்னா வந்து எனக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து அப்படிதான் இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா வந்து கொசு பிரச்சனை, அப்புறம் 2வது பிரச்சனை என்னன்னா புது இடம், நம்மளுக்கு சரியா தூக்கம் வராது. 3rd வந்து 1.5 வயசு பாப்பா என் கூட இருந்தாங்க. குட்டி பாப்பா மேலேயே தான் என்ன இருந்தது. இப்போ எப்படி டெலிவரி பண்ண போறேன்றது ஒரு கேள்வி இருந்தாலும் அதிகமான ஒரு கவலையே வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாவை எப்படி பாத்துக்கிறது இந்த ஒரு கவலை வந்து, இந்த கவலை வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. ஃபர்ஸ்ட் பாப்பா பார்த்துக்கணும், அவளை கேர் பண்ணிக்கணும், அவளுக்கு வந்து நம்ம வந்து நிறைய அன்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து நம்ம தூக்க முடியாது. சி செக்ஷனுக்கு அப்புறம் அவளை நான் நார்மலாக தூக்க முடியாது. ஏன்னா வந்து வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் என்ன பண்ண போறா அப்படின்றது நிறைய வந்து இமோஷன்ஸ் அந்த டைம்ல. அந்த இதெல்லாம் யோசிக்கமா அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே வரல. நான் முழிச்சுட்டே இருந்தேன். நான் தான் தூங்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா முட்டி போட்டு ப்ரே பண்ணிட்டே இருந்தாங்க. எதுக்காக ப்ரே பண்றாங்கன்றது எனக்கும் தெரியல. பட் ப்ரே பண்றாங்க, சைலண்டா ப்ரே பண்றாங்க. நான் என்ன நினைச்சேன்னா ஒருவேளை வந்து சி செக்ஷன் நல்லபடியா நடந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ப்ரே பண்றாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப வீக்கா இருந்தேன். ஸோ அதுக்காக பண்றாங்கன்னு நினைச்சேன். பட் அவங்க நைட் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரேயர். எனக்கு அதுவே என்ன இதுக்கு இவ்வளவு நேரம் பண்றாங்க. நைட் வந்து ப்ரே பண்ணுவாங்க, பட் நைட் ஃபுல்லாவே ப்ரே பண்ணதை நான் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இதுக்காக பண்றாங்கன்னு தெரியல. பட் ஓகே பண்றாங்க, ஏதோ கவலையா இருக்காங்கன்ற மட்டும் கிளியரா தெரியுது. திடீர்னு வந்து 5:40க்கு உங்களுக்கு வந்து சி செக்ஷன் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன இது இவ்வளோ சீக்கிரம் சொல்றீங்க, 6:40 தானே சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன். பட் வந்து டாக்டர் வந்து அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஹாஸ்பிட்டல்லே படுத்து தூங்கிட்டாங்க போல. ஸோ சீக்கிரமா முடிச்சுட்டு இன்னொரு சி செக்ஷனும் இருக்கு, அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வந்து 5:40க்கு நீங்க எல்லாமே ப்ரிப்பேர்டா இருக்கணும். நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் பாப்பா வந்து 1.5 வயசு பாப்பா என் கையில இருக்கிறா. கூட யாருமே இல்லை அந்த டைம் வந்து இவங்க வந்து ஃபார்மசிக்கு போயிட்டு ஏதோ மருந்தெல்லாம் ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்க போல. ஸோ அதுக்கு போயிட்டாரு. நான் இவளை விட்டுட்டு நான் எப்படி நான் போய் குளிக்க போறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் இன்ஃபர்மேஷன் போச்சுன்னு தெரியல. மழை வர சம மழை, காட்ஸ் கிரேஸ். அந்த டைமுக்கு வந்து கொஞ்சம் வந்து மழை கொஞ்சம் நினைச்சு அந்த கேப்ல அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்க. ஸோ பாப்பா வந்து அண்ணிக்கிட்ட கொடுத்தாச்சு. பாப்பா வந்து அவங்க கிட்ட நல்லா பெட்டா தான் இருப்பா. வந்து நல்லபடியா அவ வந்து ஓகே, அவளுக்கு வந்து அந்த ஃபீலிங் அப்ப தெரியல. பட் எனக்கு தான் வந்து கண் கலங்குது. அவளை பார்க்க எனக்கு கண் கலங்குது. ஃபர்ஸ்ட் பேபி எப்படி கோபப் பண்ண போறா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷனலா ஆயிட்டேன் அன்னைக்கு. வந்து ரொம்ப இமோஷனல் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து உடனே வந்து தைராய்டுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அதை மட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணியில, அதாவது ஒரு மூடி தண்ணியில மட்டும் அதை போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு அது கொஞ்சோண்டு தண்ணியில, ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு மாத்திரை போடுறதெல்லாம். எப்படியும் அந்த டேப்லெட் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியில போட்டுக்கிட்டேன்னா குட்டி டேப்லெட் தானே, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறமா வந்து இந்த கையில அந்த ஹேர் எல்லாம் பின்னி அதுக்கேற்ற போல வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க. ஆப்ரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஹேர் ஸ்டைல் அது. ஸோ அது போட்டு விட்ட அப்புறம் கையில வந்து அந்த ஐவி போட்டுட்டு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க.
ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போட்டவொடனே எனக்கு வாமிட் வந்துடுச்சு. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி குடிச்சதுனால அந்த ஒரு முடி தண்ணி கூட வயிற்றுல நிற்கல. அந்த சரி அப்புறம் ஓகே பரவாயில்ல, இது வந்து டாக்டர் கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் வந்து சுகர் டெஸ்ட் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளப்புறாங்க. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட இதெல்லாம் நடந்தது ஒரு 5 o'clock சொன்னாங்கன்னா 5:30க்குள்ளேயே வந்து என்னை வந்து உள்ள அழைச்சிட்டு போறாங்க. எனக்கு உள்ள அழைச்சிட்டு போகும்போது அங்கே ஒரு பில்லர் இருக்கும், அது பின்னாடி நின்று நான் பாக்குறேன் பாப்பா ஒருவேளை என்ன பாக்குறாளா இல்லையான்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஓகே அம்மா விளையாட போறாங்க, கண்ணாமூச்சி விளையாட போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு சொல்லிட்டு நான் அந்த பில்லர் இருந்து எட்டி பாக்குறேன். ஆனா அவன் பார்க்கல, நல்ல வேலை. அப்புறம் நர்ஸ் வந்து வாங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பெட்ல படுக்க வச்சோடனே எனக்கு அதுமா வாட்டர்ஸ் பிரேக் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதை சொன்னேன் நர்ஸ் கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த முதுகுல ஊசி போடுறது, ஐவி ஏத்துறது, கையில வந்து அந்த ஏதோ செக் பண்ணுவாங்களே இந்த ஃபிங்கர்ஸ்ல எல்லாமே வந்து அந்த கிளிப்பு மாதிரி போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணாங்க. சரி அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் சுகர் டெஸ்ட் பண்ணா சுகர் வந்து நார்மல், வெரி நார்மல்ல இருக்குது. இத்தனை நாள் தான் சுகருக்காக டைட் பண்ணலாம் வேஸ்ட். பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு தெரியும் சுகர் வந்து நார்மல் தான். அந்த தண்ணி அந்த குளுக்கோஸ் தண்ணியை வந்து அந்த 2 hours கேப்ல சரியா குடிக்காதனாலதான் இந்த ப்ராப்ளம் தெரியும் எனக்கு. பட் அந்த டைம் வந்து சொல்லிட்டாங்க சுகரே இல்லைம்மா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே வந்து டக்குன்னு எல்லாமே நடக்குது. கரண்ட் ஏசியோட குளிர் சுத்தமாக தாங்க முடியல, ரொம்ப குளிர் எடுக்குது. அதில் எப்படி தான் வந்து அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு குளிர் எடுக்குது ஓகே, அவங்கெல்லாம் எப்படி தான் வந்து அதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா வந்து அங்கே அந்த ரூம்ல ஏன்னா அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஏசி இருந்தது போல். 3 ஏசியும் ஓடுது, அப்படியே ரொம்ப குளிர் தாங்க முடியல. அப்போ வந்து டக்குன்னு வந்து எனக்கு அந்த அனஸ்தீஷியா போடுவாங்க பார்த்தீங்களா, அது போட்டாங்க. அது போட்ட உடனே அது போட்டு எனக்கு எதுவும் மறுத்து போகிற மாதிரியே இல்லை. பட் கொஞ்சம் நம்னஸ் இது லைட்டாக இருந்தது. பட் வந்து எனக்கு அந்த ஃபீலிங் எல்லாமே தெரியுது, எனக்கு கால் அழுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக தெரியுது. அப்போ நான் சொன்னேன் டாக்டர் கிட்ட, ஊசி போட்டிங்க ஆனால் வந்து எனக்கு வந்து மறுக்கலை, எனக்கு அப்படியே தெரியுது நீங்கள் நார்மலாக ஃபீல் ஆகுது காலு கையெல்லாம் அப்படின்னு சொன்னேன் நான். உடனே அவங்க அதாவது காலை கொஞ்சம் அழுத்தி பார்த்தாங்க, இப்போ தெரியுதான்னு சொன்னாங்க. ஆமாம் தெரியுதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து சாய வச்சு படுக்க வச்சாங்க. பெட் வந்து லைட்டாக தூக்கி இருந்தது. ஸோ நல்லா வந்து ஃப்ளாட்டாகவே அந்த பெட்டு போட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த எஃபெக்டிவ்னஸ் தெரிஞ்சுது. ஓகே அதுக்கப்புறம் மறுத்து போச்சு. படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்ச அப்புறமா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மனசுக்குள்ள வந்து ஒரே ஒரு வந்து ஜெபம் தான் ஓடிட்டு இருக்கு, ப்ரேயர். இந்த மாதிரி ஆண்டவரே எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, எனக்கும் ஒரு ஆசை தான் பையன் பிறக்கணும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து எனக்கு வந்து பைபிள் வேர்ஸ் மூலியமா நீங்க பேசியிருக்கீங்கன்றது எனக்கு தெரியுது. லாஸ்ட் ஸ்கேன்ல டாக்டர் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு நாங்கள் எல்லாருமே வந்து ஓகே ஒரு பெண் பாப்பா தான் பிறக்க போகுது செகண்ட் அப்படின்னு நினைச்சோம். பட் வந்து இந்த டைம் வந்து லாஸ்ட் மினிட்ல நான் ஒரு ப்ரேயர் மட்டும் தான் பண்ணேன். உமக்கு சித்தமா இருந்தா எனக்கு ஒரு பையனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்த மனசுக்குள்ள. எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க, எல்லாரோட ஆசையை நிறைவேறணும், எனக்கும் ஒரு ஆசை பையன் பிறக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். வித்தின் ஃபியூ மினிட்ஸ் பாப்பா வந்து வயிற்றுக்குள்ள இருந்து எடுத்தாங்க. நல்லா போட்டு வயிறெல்லாம் நல்லா ஃபோர்ஸ் பண்ணி நல்லா அமுக்கி இந்த நார்மல் டெலிவரிக்கெல்லாம் அழுத்துவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டு நல்லா அமுக்கினாங்க. அப்புறமா தான் அந்த பாப்பா வந்து வெளியே எடுத்தாங்க. வெளியே எடுக்கும் போது என்ன சவுண்டு வந்ததுன்னா, இப்ப நம்ம தண்ணிக்குள்ள இருந்து கத்திக்கிட்டே வந்து வெளியே வந்தா எப்படி இருக்கும் அந்த சவுண்டு. லைக் வந்து எக்ஸாக்டா எப்படி சொல்லணும்னா, இப்ப நம்ம வாய்க்குள்ள தண்ணி ஊத்திட்டு சால்ட் கிரிகிளிங் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு. பாப்பா வந்து வயிற்றுல இருந்து வரும்போதே வந்து அந்த மாதிரி ஒரு சவுண்டு போட்டு வந்தாங்க. உடனே வந்து டாக்டர் எல்லாருமே சொல்லிட்டாங்க, பையன் பிறந்துட்டா ஆம்பளை பையன் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் வந்து எப்பவுமே வந்து டெலிவரிக்கு முன்னாடி, அதாவது இன்சிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 பாப்பாக்குமே எனக்கு அவங்க அப்படிதான் பண்ணாங்க. ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி இருக்கும் எனக்கு. அதே போலதான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அந்த பாப்பா பிறந்த உடனே வந்து எனக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியாம அவங்க கிட்டயே வந்து நான் சொல்லிட்டேன் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளேயே ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னேன், ஏசப்பா தேங்க்யூ ஸோ மச், இங்க தான் இந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லிட்டு இருந்தேன். டாக்டர் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, இவங்க ஃபேமிலிலேயே வந்து பெண் குழந்தை மட்டும் தான், பையனே இல்லை, இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க பக்கத்து டாக்டர்ஸ் கிட்ட, பக்கத்துல இருக்க நர்ஸ் கிட்ட எல்லாம் அவங்க அதை ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டவர் வந்து என்னோட ஜெபத்தை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பாப்பாவை வந்து செக் பண்ணாங்க. பாப்பா வந்து அழுதுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா கூட்டிட்டு போய் வெளியே காமிச்சாங்க. வெளியே நடந்த ஒரு ஸ்டோரி தனியாவே ஒரு வீடியோவா போடலாம், ஏன்னா அவ்வளவு சுவாரஸ்யமா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.
பையன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு வெளியே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் எனக்கு சொல்லும் போது தான் தெரியும். இதெல்லாம் ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு டைம்ல எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்து எனக்கு அகெயின் வந்து இந்த ஸ்டிச்சிங் போடுவாங்க. பாப்பா எடுத்துட்டு பிறகு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டிச்சிங் போடுவாங்களா. அப்போ என்ன சி செக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, கண்ணை வந்து ஒரு துணியை வச்சு மறைச்சு கட்டிடுவாங்க, கண்ணாம்பூச்சி போல. ஸோ அந்த மாதிரி கட்டினாங்க. என்ன பண்ணாங்க, திடீர்னு யாரோ வந்து என்னமோ எடுக்க போனாங்க. அப்போ வந்து லைட்டாக இது வந்து அசைஞ்சிச்சு. டாக்டர் முகம் தெரியுது, மேலே இருக்கிற லைட்டு தெரியுது. அப்போ வந்து டாக்டர் வந்து உள்ள ஊசி விட்டு குத்தி எடுக்குது. அந்த நூலு போல இப்படி இப்படி எடுக்கிறாங்க, இப்படி குத்துறாங்க, எடுக்கிறாங்க. அது சீரியஸ்லி வந்து உண்மையிலே கண்ணு கட்டி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு தோணுது. ஏன்னா நம்ம வயிற்று ஒருத்தவங்க தைக்கிறாங்க, ஊசி குத்தி தைக்கிறாங்கன்றது அப்படியே இருக்கிறாங்க. இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பக்கம் நம்ம இப்போ நினச்சி சிரிக்கிறோம், பட் அந்த டைம் அதை பார்க்கும்போது உண்மையிலே வந்து ஒரு பதட்டமான ஒரு நிலைமை தான். ஆனாலும் நான் பயப்படல. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு எந்த பெயினும் தெரியல, அதனால பயப்படல. பட் அவங்க சீரியஸான அந்த ரியாக்ஷன் பார்க்கும் போதெல்லாம் ஓ மை குட்னஸ், உண்மையிலே டாக்டர்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இவ்வளோ கடினமான ஒரு விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பாப்பா பிறந்தவொடனே தொடச்சி விடுவாங்களே. ஸோ அந்த தொடச்சி விடுற ரூம் வந்து ஜஸ்ட் ஒரு டோருக்கு அவே தான். எங்கள் அக்கா எல்லாருமே வந்து எங்கள் பாஸ்தரம்மா அக்கா எல்லாருமே வந்துட்டாங்க, அப்பா எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ வந்து அந்த டோர்ல வந்து ரவுண்டா ஒரு இடம் மட்டும் இருக்கும், அதுல இருந்து நம்ம பாத்துக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் அக்கா இப்படி 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 நடந்துட்டு இப்படி இப்படி பாக்குறாங்க. என்ன போனான்னு பார்க்கும்போது எங்க அக்கா அந்த லைட்டா வந்து அந்த டோர் சைட்ல இருந்து பார்க்கும்போது பையன் கிளியரா தெரிஞ்சோன்னு எங்க அக்காவுக்கு ஒரு சந்தோஷம், குதிக்கிறாங்களாம். குதிச்சு அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல வெளியில வந்து சொல்றாங்களாம், இந்த மாதிரி பையன் தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. யாருமே நம்பல. அதுவும் என் வீட்டுக்காரர் சுத்தமா நம்பல. அவர் வந்து அப்படியே உண்மை சோகமா நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பிட்வீன் டாக்டர் வந்து வெளியவும் போயிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பையன் பிறந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரே சந்தோஷம் எல்லாருக்குமே. எல்லாரும் ஒரே ஹாப்பி மூமெண்ட் தான் அந்த டைமு. ஸோ அந்த டைம் வந்து நான் விளாகிங்லாம் பண்ணாதனால அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியல. அதெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது அது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அது ஒரு மூமெண்ட். காட்டுறா இவர் தான் அவங்க பிறந்த பாப்பா, இப்போ வளர்ந்த பாப்பாவா இருக்கிறாங்க. அந்த டைம் வந்து ஏர்லி மார்னிங்ன்றதுனால அக்கா கிட்ட வந்து பாப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தாங்க. ஸோ அக்கா தான் பாப்பாவை ஃபர்ஸ்ட்டாக வாங்கினாங்க. அக்காவுக்கு வந்து அது ஒரு ப்ரவுட் மூமெண்ட். ஏன்னா வந்து பிறந்த குழந்தைய ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. ஸோ அக்கா அந்த பாப்பாவை தூக்கி வச்சுட்டு ரொம்ப ஆசையாக பார்த்தாங்க. இதுக்கப்புறம் என்ன ரூமில் கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சாங்க. பெயின் தெரியல, அந்த டைமுக்கு வந்து பெயின் தெரியல. ரொம்ப கடினமாக இருந்தது எனக்கு ஆஃப்டர் பர்த். இதுக்கப்புறம் என்னோட ஆஃப்டர் பர்த் ஸ்டோரி நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஏன்னா வந்து அது ஒரு செப்பரேட் வீடியோ. ஏன்னா நிறையா வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆஃப்டர் பர்த் ஸ்டோரியை நான் இந்த வீடியோவோட நான் ஷேர் பண்ணேன்னா அது வந்து ரொம்ப பெரிய வீடியோ ஆகிடும். நீங்களும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோஸ் எப்போல்லாம் நான் போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் லேடிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். Till then ladies, take care of yourselves and it's a goodbye from Angel Epsiba. Bye bye.